மது போதையில் பெற்ற மகளையே கொன்ற கொடூர தகப்பன். விழுப்புரம் மாவட்டம் கண்டனாம்படி என்ற கிராமத்தை சேர்ந்தவன் தான் இந்த பாபு. வயசு 46. இவனுடைய மனைவி பேர் ராஜலட்சுமி. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க. முதல் மகள் வைஷாலி, இரண்டாவது மகள் வைஷ்ணவி. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஆளு பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ 12வது படிக்கிற 2வது மக வைஷ்ணவி மட்டும் வீட்டுல இருந்திருக்கா. பசிக்குது, சோத்த போடு, சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு மகள் வைஷ்ணவி அதட்டி இருக்கான். அப்பா இன்னும் சமைக்கல, சாப்பாடு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரம் அடைந்த அந்த குடிகார தகப்பன் போதை வெறி தலைக்கு ஏறி பெற்ற மகள் என்று கூட பாராமல் தலையை பிடித்து சுவற்றில் ஓங்கி மோதி உள்ளார். வைஷ்ணவியின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்த பொழுது வைஷ்ணவி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தார். உடனடியாக அவர் தாய்க்கு தகவல் சொல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தன் மகளின் நிலையை பார்த்த தாய் உடனே காவல் நிலையத்தில் தன் கணவர் மீது புகார் அளித்துள்ளார். 21 நாள் அரசு மருத்துவமனையில் தன் உயிருக்காக போராடி கொண்டிருந்த வைஷ்ணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த அப்பாவி மகளுடைய மரணத்துக்கு காரணமான அந்த குடிகார தகப்பன் மீது ஏற்கனவே பதியப்பட்டிருந்த கொலை முயற்சி வழக்கு இப்பொழுது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. உன் கைய பிடிச்சி நடக்க பழகின உன் மகளை அதே கையால இப்படி ஓங்கிடிச்சு அநியாயமா சாகடிச்சிருக்கியே, நீ எல்லாம் இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாத ஆளு. ஒருவேளை நீ சொல்லலாம், நான் வேணும்னு பண்ணல, ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டேன்னு. ஆனா நான் பெத்த மகளை நானே இப்படி பண்ணிட்டேன்னு உன் மனசாட்சி உன்னை கேள்வி கேட்குமே, அதுக்கு நீ பதில் சொல்லவே முடியாது. அப்படி என்னடா குடி உங்களுக்கு? தான் குடும்பத்தை விட, தான் பிள்ளைங்களை விட, தான் வாழ்க்கையை விட இப்படி என்னடா உங்களுக்கு அது முக்கியம்? குடிச்சு குடிச்சு உன் வாழ்க்கை அழிஞ்சு போறது மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய வாழ்க்கை இப்படி அழிக்கிறியடா. இந்த போதையினால என்னெல்லாம் பண்றீங்க? பண்றீங்க, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பாலியல் வன்புணர்வு பண்றீங்க, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் வச்சு குடிக்கிறீங்க, உன் பொண்டாட்டி கழுத்துல நீ கட்டின தாலியே கொண்டு போய் வச்சு குடிக்கிற. மானம் கெட்டு போய் ரோட்லயும் சாக்காடுலயும் அம்மனுமா உழுந்து கிடக்குற. இதனால உனக்கு மட்டும் மானக்கேடு இல்ல, உன் குடும்பத்துக்கே மானக்கேடு. நீ பெத்த பிள்ளைங்க இதுதான் என் அப்பா அப்படின்னு தைரியமா நெஞ்சு நிமித்து சொல்ல முடியுதா? வீட்டுல சோறு இருந்தா என்ன, பசங்களுக்கு நல்ல படிப்பு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, உனக்கு தேவை குடிதான். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, உங்க பெத்த பிள்ளைங்கிட்ட போயிட்டு நீங்க குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி உங்களை பார்த்து ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. பயப்படுங்க. எங்க ஏதாவது பண்ணிட போறாரு, எங்க சண்டை போட போறாரு, எங்க அடிச்சிட போறாரோ, அவங்க துடிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல. அந்த காலத்துலலாம் குடிகாரனை பார்த்தாவே தீண்ட தகாத மாதிரி பார்ப்பாங்க, அருவருப்பா பார்ப்பாங்க, பொண்ணே தரமாட்டாங்க. ஆனா இப்போ எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, அப்படி பார்த்தா யாருக்கும் கட்டி வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்ல நீங்க வந்துட்டீங்கல்ல. பரவாயில்லங்க, உங்க பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம வீட்லயே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குடிகாரன் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. வாழ்க்கையே நரகமாயிடும். அரசாங்கமோ அதை நிப்பாட்ட போறது இல்ல, இந்த குடியை தயார் பண்ற கம்பெனியை நிப்பாட்ட போறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க நிப்பாட்டுங்க. நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த உலகத்துல. தயவு செஞ்சு திருந்துங்க. இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தராவது நீங்க திருந்துறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க.